சிம்பிளா, ஈஸியா பாதாம் ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹெவி விப்பிங் கிரீமோ, ஃப்ரெஷ் கிரீமோ இல்லாம பண்ண போறோம். வாயில வச்சோனே அப்படியே கரைஞ்சிடும். இதுக்கு 1/2 கப் பாதாம நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் சுடு தண்ணீல. பாதாம், முந்திரி போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. சுகர் ஒரு 1/4 கப் ஊத்திட்டு நம்ம கேரமலைஸ் பண்ண விடணும். இது எதுக்காகன்னா ப்ராலின்காக. இதுக்கப்புறமா இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாதாமும் நல்லா ஊறிடுச்சு. தோல் எடுத்துட்டு நல்லா பால் ஊத்திட்டு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுட்டு கார்ன்ஃப்ளவர், மில்க் பவுடர் போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஃபைனா அரைச்சதுக்கு அப்புறமா 1/2 லிட்டர் பால், அதுக்கப்புறமா சுகர் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா அரைச்சு வச்ச விழுத ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சுகர் பிடிக்கலன்னா டேட்ஸ் பேஸ்ட் போடலாம். இல்ல அப்படின்னா ப்ரௌன் சுகர் நீங்க போட்டுக்கலாம். வனிலா எசன்ஸ் போட்டுட்டு நீங்க ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது திக் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ண முடியாது. நம்ம மிக்சியில போட்டு நல்லா ஃபைனா அரைச்சுக்கணும். இப்போ இதில் அரைச்சதுக்கு அப்புறமா ப்ராலின் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நட்ஸை போட்டுட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் ஒரு 14 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணாதனால வெயிட் லாஸில் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.